பிரேசிலால் இந்த காலை வேளையில் நீங்கள் அனைவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்கு நம்புகிறேன். இந்த நாளும் இயேசப்பா நம்மளுக்கு கொடுக்குற வசனம் என்னவென்றால், தானியல் 3ஆம் அதிகாரம் 12 27 வரையும் அந்த வர அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கணும். தானியல் என்ற புஸ்தகத்தில் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அதில் என்னன்னு பார்க்குறீங்கன்னாக்க, அந்த ராஜா நேபுகாத்நேச்சர் ராஜா ஒரு சிலையை பண்ணி வைக்கிறார். அந்த சிலையை எல்லாரும் வணங்கும்படி சொல்கிறாரு. எல்லாரும் வணங்கிறாங்க. ஆனால் 3 பேர் மட்டும் வணங்காமல் இருக்கிறாங்க. அதாவது சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அவருக்கு யூதர்களாக இருக்கிறார்கள். எனவே அங்கே உள்ள ராஜா அரண்மனையில் இருக்கிற இந்த அதிகாரிகள் போய் இந்த மாதிரி 3 பேர் மட்டும் இந்த சிலையை வணங்கவில்லை, சிலையை ஆராதிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. உடனே கூட்டிகிட்டு வந்தோன்னே அவங்ககிட்ட கேட்குறாரு, ஏன் நீங்கள் இது மாதிரி வணங்காமல் நீங்கள் சொல்லி கேட்டோன்னா, நீங்கள் இன்னொரு தடவை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீங்கள் வணங்கணும்னு சொல்லிவிட்டு அந்த கீதை வார்த்தைங்களாம் வாசிக்கும் போது நீங்கள் வணங்கணும்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, அதுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நீங்கள் பண்ணி வைத்த இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர மீதி யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்க எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிக்கிற அக்கினி சூழின் ராஜாவாக உம்முடைய கைக்கும் நீங்களாக விடுவிப்பார்னு சொல்கிறார். ராஜா என்ன சொல்கிறாரு, உங்களை நீங்கள் அந்த சிலையை வணங்கலைன்னா உங்களை தண்டிப்பேன், உங்களை விடுவிக்கிறதுக்கு எந்த தேவனாலும் கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ தான் தானியல் சாத்ராக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை தண்டித்தாலும் நாங்கள் உங்கள் சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நாங்கள் நீங்கள் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்போ நீங்கள் செஞ்சுருக்கிற அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் சொல்லிட்டோன்னா, ராஜா என்ன பண்ணுறாரு, அங்கே 3 பேரையும் கட்டி ஒரு செங்கல் சூளையில் 7 மடங்கு அந்த செங்கல் சூளையை எரிய வச்சு அந்த 7 மடங்கு அந்த அக்கினி இது பண்ண சொல்லி சூளையை அதிகப்படுத்தி சொல்லி அதில் சாத்ராக் மேசாக்கை போட சொல்கிறாங்க. அப்போ போடும்போது அதை தூக்கிட்டு போய் போட்டவங்க எரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அது உள்ளே போனவங்க 3 பேரும் யாரும் அதில் ஒரு சேதம் ஆகலை. அதை ராஜாவே பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது 3 பேர் நாம் போட்டோமே, அதில் ஒருத்தர் ரெஸ்ட் ஆகுறாரு சொல்லி சொன்னோன்னா, அவருக்கு உலாவுகிறத அவர் பார்க்குறாரு ராஜா. உடனே அவங்கள வெளியே கூப்பிட்டு இது மாதிரி கேட்கும்போது, அவங்க வெளியே வரும்போது அவங்க முடியை கருகவும் இல்லை, அவங்களுடைய உடையை எதுவும் எரிஞ்சு போகவும் இல்லை. அதே மாதிரி அவங்க மேலே எந்த ஒரு வாசனையும், அந்த தீயிலேருந்து வந்த வாசனையும் இல்லை. அப்போ ராஜா தெரிஞ்சுதான் ஜீவனில் தேவனை வணங்குகிறவர்கள் சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த தேவர்களே ஏசாமியை வணங்கும்படியாக அந்த தேசத்தில் உள்ளவங்களுக்கு அவர் கட்டளை எடுக்கிறார். அதுபோல் அவங்க தான் சொல்கிறாங்க, ஜீவனுள்ள தேவனை வணங்கும்படி அந்த தேசத்துக்கு எல்லாருக்குமே அந்த நேபுகாத்நேச்சர் சொல்கிறார். அவர் கடவுளை தெரிந்து கூடாது. இவருக்கு வணங்குற கடவுளை சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ வணங்குற கடவுள் தான் உண்மையான தெய்வம் என்று அவரே பறைசாற்றுகிறார். எனவே இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறோம்னாக்க, கடவுள் ஏசப்பா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் கொடுத்தாலும் அந்த விஷயத்தை அவரை விட்டு நம்ம பின்வாங்கக்கூடாது. அவருக்காக நம்ம நிற்கணும். அதில் நம்ம உயிரை போனால் கூட நமக்கு கடவுள் ஏசப்பாக்காக நம்ம நிற்கும் போது ஏசப்பா நம்மளை அப்படி கை விட்டுற மாட்டாரு. நம்மளை கை தூக்கி விட்டு நம்மளை எல்லா பிரச்சனையிலும் நீங்களாக்கி நம்ம ரட்சிக்க அது வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த வசந்தி படி நம்மளால கர்த்தர் நம்மளுக்கு கிருபையை ஒத்தாசி செய்வராக. ஆமென்.